காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர்ல விமான நிலையம் அமைப்பதற்காக கிட்டத்தட்ட 13 கிராமங்களை சேர்ந்த 5100 விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில அந்த விவசாய நிலங்கள் மற்றும் அங்க ஊரை சேர்ந்த மக்கள் கிட்டத்தட்ட 900 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இன்னைக்கு ஜனவரி 20ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் மற்றும் விவசாயிகளை சந்தித்து தன்னுடைய ஆதரவை தெரிவிக்க இருக்கிறாரு. ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய முதல் மாநாடுல இந்த மாதிரி பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில இன்னைக்கு விஜய் நேர்ல போயிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கிராம மக்கள் மற்றும் விவசாயிகளை சந்தித்து தன்னுடைய ஆதரவை தெரிவிக்க போறாரு. இதனை அடுத்து எந்த அசம்பாவிதமும் நடக்காம தவிர்க்கிறதுக்காக கிட்டத்தட்ட செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி தொடங்கி தேர்தல் களத்துல இறங்கி முதலாக தாவேகா தலைவர் விஜய் பாத்தீங்கன்னா இப்போ மக்களுக்கு குரல் கொடுக்கிற வகையில மக்களுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றது, ஹெல்ப் பண்றதுக்காக இப்போ வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த 2 நிகழ்வுகள், அதாவது அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழாவிலும் சரி அண்ட் ஆளுநரோட சந்திப்பிலும் சரி, ரெண்டுத்திலுமே அவருடைய ஈடுபாடு அப்படின்றது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த நிலையில பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்க கூடாது அப்படின்றதுக்காக விஜய் குரல் கொடுத்திருக்கிறது மக்கள் இடத்துல ஒரு பெரிய ஆர்வமை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது அவர் என்ன மாதிரி கருத்து தெரிவிக்க போறாரு, எப்படி இது நடக்க போகுது அப்படின்றத மக்கள் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளா மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. பரந்தூரை சேர்ந்த கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் முதல்ல பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த சமூக ஆர்வலர்கள் அப்படின்ட்டு பலர் இதை பத்தி நிறைய விமர்சனங்கள் வச்சுட்டு பரந்தூர்ல விமானம் அமைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய டிஸ்கஷன்ஸ் அண்ட் டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நாளடைவில் பாத்தீங்கன்னா அந்த பரந்தூர் விமான நிலையத்துடைய டாக்ஸ் கம்மி ஆகி வெறும் விவசாயிகளும் கிராம மக்களும் மட்டும் தான் ப்ரொடெஸ்ட்ல ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில கட்சி தொடங்கி முதலா மக்களுக்காக விஜய் குரல் கொடுக்க போகிறது. இது ஒரு பெரிய தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது.